பிரைஸ் லார்ட். இன்றைக்கு லேவியராகமம் 26வது அதிகாரம் 9 மற்றும் 12 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென். அறிக்கை செய்வோம். கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாயிருந்து என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்னோடே அவர் உடன்படிக்கையை திடப்படுத்துகிறார். கர்த்தர் என் நடுவிலே உலாவி என் தேவனாயிருக்கிறார், நான் அவர் ஜனமாயிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாயிருந்து என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்னோடே அவர் உடன்படிக்கையை திடப்படுத்துகிறார். கர்த்தர் என் நடுவிலே உலாவி என் தேவனாயிருக்கிறார், நான் அவர் ஜனமாயிருக்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மில் வருகிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர். நன்மையும் கிருபையும் மாத்திரம் இந்த நாளிலே தொடரச் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம். நாங்கள் உம்முடைய ஜனம். ஆண்டவரே, கர்த்தாவே, எல்லா வார்த்தைகளையும் கர்த்தாவே நீர் அங்கீகரிக்கிறீர். அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் இது பலிக்கட்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களோடு நீர் இருக்கிறீர் என்கிற ஒரு தைரியம் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தாவே, ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். எங்களையும் எங்கள் பொருட்களையும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் சுற்றி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. தீமையை கர்த்தாவை விளக்குங்கன்னு செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். புதிய பலன், ஒரு புதிய ஆரோக்கியம், ஒரு புதிய கிருபை நாளை ஒவ்வொருவரையும் தாங்குவீராக செபிக்கிறேன். காலையில் எழுந்து உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எழுந்திருக்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவையில்லாத சொப்பனங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செய்கிறபடியாலும் உமக்கு நன்றி. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக்கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.